இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடையில் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனர்களும் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருன்னா அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அதுவும் அந்த ஏவி நான் இப்போ தான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடல் உபநயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடித்து கிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே நீ என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது. படத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறான், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே, ஆமண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட்டக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்சா அதை விடவே மாட்டார். இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் இதான நியாயமும் கூட. ஒரு விடுதலைங்க படத்து மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன். இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்ககிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே. அதுக்கும் வெற்றி நடந்த காரணம் என்னென்னா, விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணங்கிட்ட சும்மா எப்பயுமே சொல்லுவேன். சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லாயிருக்கு, இன்றைக்குள்ள சூழலுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்கிட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க. எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. மதியம் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்துக்கு ரொம்ப நாளாகவே. சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க.